லக்ஷ்மி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க லக்ஷ்மி. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த வாக்காளர் பிறந்த தேதி தொடர்புடைய ஆவணங்களை வாக்குப்பதிவு அதிகாரிக்கு அவர் கேட்கும்போது தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்போ கேட்பாங்க, அந்த நோட்டீஸ் யார் தருவாங்க, எந்த படிவத்தில் ஆவணங்கள் தரப்பட வேண்டும், டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் கால அவகாசம், யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த கிளாரிட்டியுமே அதில் இல்லை. இப்படி விடையில்லா பல கேள்விகள் குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று, இப்போது நம்ம இசிஐனுடைய நெட்டில் ஆன்லைன் மூலமாகவும் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருவேளை நாங்கள் ஆன்லைன்லேயே இந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அதை விண்ணப்பித்து சப்மிட் பண்ணலாமா, இல்லை வீடு வீடாக வரவங்க நம்மளை நேரில் சரிபார்த்த பிறகுதான் நமக்கு ஓட்டர் ஐடியே ஓகே ஆகுமா? இல்ல, நீங்க சொல்ற அந்த சந்தேகங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த கிளாரிட்டிலாம் யாருக்குமே வரல. அதாவது இந்த பீகார்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படிங்கறத அரசியல் கட்சிகள் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் எதுவுமே சரி செய்யப்படவில்லை. அது பண்ணாதையே அவங்க இந்த 12 ஸ்டேட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிஎல்ஓஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்யூமரேஷன் தான். படிவத்தை எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அப்ப எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் கேட்கப்படும், அப்பதான் நீங்க ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது நம்மளே திருப்பி அப்ரோச் பண்ணணுமா, இல்ல பிஎல்ஓ அவங்க ஒவ்வொரு வீடும், இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா சாத்தியம்னே தெரியல. திரும்ப இப்ப இல்ல லக்ஷ்மி, என்னன்னா நோ டாக்குமெண்ட் இஸ் டு பி கலெக்டட் ஃப்ரம் எலக்டர்ஸ் டியூரிங் த எனுமரேஷன் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கரெக்ட். இப்போ ஒருவேளை அதுக்கு அப்புறமேட்டு அவங்க கேட்பாங்க அப்படின்னா, இந்த நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ளார ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு 3 தடவை வரப்போறேன்ட்டு வேற சொல்றாங்க. வெரிஃபிகேஷனுக்காக இல்ல, எப்படி இது சாத்தியம்? கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க கொஞ்சம் எங்களுக்கு. இல்ல, எனக்கும் நிஜமாவே தெளிவு இல்லைங்க. எப்படி ஃபர்ஸ்ட் என்யூமரேஷன் ஃபார்மா கொடுத்துருவோமா? சோ இவங்க கதவை தட்ட போறாங்கங்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்ட போறாங்கங்கிறாங்க. இது என்ன என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்தவங்க வீட்டு கதவை தான் தட்ட போறாங்களா, இல்ல எல்லா வீடுகளையும் தட்ட போறாங்களா, இல்ல சில பேருக்கு என்யூமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணா விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டு கதவையும் தட்ட போறாங்களா? அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுமா? இல்ல சரி, எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க வீட்டை இவங்களே கேட்பாங்களா எவிடன்ஸ், இல்ல நம்ம தான் திருப்பி எவிடன்ஸுக்காக இன்னொரு முறை போகணுமா? நிஜமாவே இதுக்கெல்லாம் கிளாரிட்டி இல்ல சார். நீங்க பிஎல்ஓ அப்படிங்கிறவங்க நம்ம சிட்டிசன்ஷிப்பை அவங்க டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சகத்துல ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு பாஸ்போர்ட் ஆபீசர் பாஸ்போர்ட் வாங்கினீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை அவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசனா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க, அதுதான் அந்த பாஸ்போர்ட்ங்கிறது. அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏ கவுண்டருக்கு போவீங்க, பி கவுண்டருக்கு போவீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்தது சி கவுண்டருக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு கிளாஸ் 1 ஆபீசர் இருப்பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின்டு கிளாஸ் 1 ஆபீசர். அவரு தான் ஃபைனலா அவரோ தான் உங்களோட சிட்டிசன்ஷிப் எல்லா சான்றிதழும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஃபைனல் பாஸ்போர்ட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ட் ஆபீசர் தான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களால தான் ஒரு சிட்டிசன்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியும். இவங்க பிஎல்ஓஸுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கு, அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, உங்களையோ என்னையோ இந்திய குடிமகள் இல்ல குடிமகன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு? நம்ம இதே இடத்துலதான் எத்தனையோ தலைமுறையுமா இங்கதான் வாழ்றோமா இருக்கும். நம்ம எத்தனையோ எலெக்ஷன்ல ஓட்டு, 18 வயசு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டிருப்போமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பிஎல்ஓ நீங்க
நீங்க வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அந்த டாக்குமெண்ட் கொடுக்கல, இந்த 11 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொடுத்தாதான் நீங்க வந்து இந்திய குடிமகள் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கா? இந்த 11 டாக்குமெண்ட் தான் சிட்டிசன்ஷிப் டிசைடிங் டாக்குமெண்ட்ங்கிறத யாரு நிர்ணயம் செஞ்சது? இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் சாங்ஷன் இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே சொல்லாம இந்த ப்ராசஸ திருப்பியும் அவங்க வந்து இந்த 12 மாநிலங்களுக்கும் பண்றது வந்து நிஜமாவே வந்து ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம். இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம். ஓகே லட்சுமி, என்னன்னா திரும்பவும் கேட்கிறேன், என்னன்னா இப்போ புதிதாக நாங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்குறோம் அப்படின்னா, புதிதா வாங்கும்போது என்னென்ன நாம சப்மிட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரூஃபை வந்து ஒரு 3 ப்ரூஃப் கேட்குறாங்க, ஒரு 2 ஆர் 3 ப்ரூஃப் கேட்குறாங்க, நாம கொடுக்குறோம். சரியா? ரைட். நாம கொடுத்த பிறகு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஓட்டர் ஐடி வந்துருச்சு. இப்போ அந்த இப்போ வந்த ஓட்டர் ஐடி இப்போ நீங்க நானு எல்லாரும் வச்சிருக்கிறோம், வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிறேன், எல்லாருமே வச்சிருக்காங்க. அந்த வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் இன்று இரவு 12 மணியோடு காலாவதி ஆகி போயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா தானே? இப்போ ஆமா, நாளையிலிருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாக்காளர் படிவத்தை வாக்காளர் நிலையத்தினுடைய முகவர் வந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்க போறாரு. ஆமா தானே? இப்போ அவர்கிட்ட கொடுக்கும் போது நாம திரும்பவும் புதிதாக ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வாங்குவது போலதான் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுமான்னு. வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கணும், அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? இல்ல, அது அந்த கிளாரிட்டி இல்ல சார். என்யூமரேஷன் ஸ்டேஜ்ல டாக்குமெண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நிச்சயமா கேட்பாங்க இல்லையா? அவங்க எப்படி சில பேர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்க முடியும், சில பேர்கிட்ட கேட்காத இருக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க வந்து நீங்க சாதாரணமா இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்பதான் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் நீங்க முதல் முறையா அப்ளை பண்ண போறீங்க. ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க கொடுக்கணும் இல்லையா சில டாக்குமெண்ட்ஸ், கொடுக்கணும், ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்கணும். புரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணியும் நீ இந்த டாக்குமெண்ட் கொடுத்தாதான் உனக்கு தருவேன்னு சொல்லலாம். கரெக்டா? நிச்சயமா. ரெண்டுமே இருக்க போகுது. மாஸ் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட், அதாவது பெரிய அளவுல இத பத்தி தகவலே தெரியாத கிராமத்து மக்கள், படிக்காதவர்கள், அவங்களுக்கு வந்து தகவலே போய் சேரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த ப்ராசஸ்ல இருந்து விடுபட்டு போவாங்க. இன்னொன்னு டார்கெட்டட் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட். இவங்க வந்து பாஜகவுக்கு யாரு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து ஓட்டர் ஐடி கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது இத கொண்டு வா, அதை கொண்டு வா. அதாவது பீகார்ல என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஒரு நபரோட பர்த் சர்டிபிகேட்டை கேட்டிருக்காங்க, அவங்க அப்பாவோட பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. யாருக்குங்க இறந்து போன பெற்றோரோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் எத்தனை பேர் வச்சிருப்பாங்க வீட்டுல? நினைச்சு பாருங்க, கிராமத்துல எப்படி வச்சிருப்பாங்க. முதல்ல பர்த் சர்டிபிகேட்னு ஒண்ணு உண்டா? அப்பாவுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருந்து கிராமத்துல எல்லாம் இருக்குமா? அந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்டை கேட்டே நீங்க அந்த படிவத்தை ஃபில் பண்ணா கூட அந்த டாக்குமெண்ட் கேட்டே உங்களை வந்து ஒரு புள்ளியில கொண்டு போய் உட்கார வச்சு நீங்க என்ன அந்த இல்ல எனக்கு வேணவே வேணாயா, எனக்கு ஓட்டே போட வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை கொண்டு போய் அவங்களால வைக்க முடியும். சோ அதாவது மாஸ் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் நடக்க போகுது. மிகப்பெரிய அளவுல நிறைய பேர் இந்த படிவத்தை ஃபில் பண்ணாத, ஊர்ல இல்லாதவங்க, தகவல் போய் சேராதவங்க, அவங்க எல்லாரோட பேரும் நீக்கப்பட போகின்றன. ரெண்டாவது டார்கெட்டட் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் நடக்கும். ஓகே, இப்போ வாடகைதாரர்களுடைய வாக்காளர் உரிமை அப்படிங்கிறது பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சென்னை மாதிரியான ஊர்ல 11 மாசம் தான் போடுறாங்க. இப்போ நீங்க வேற சென்னை பெரிய மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறதுனால இங்க 11 மாத ஒப்பந்தம் தான் போடப்படுகிறது. நீங்க வேற ஊர்லன்னா 7 வருஷம் 8 வருஷம் குடியிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க ஒரு தடவை அவங்களுடைய வாக்காளர் பட்டியலை வாங்கிட்டாங்க, அடுத்து வேற வீடு மாறி போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் அதை உறுதிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா மாறிடுமா? Yes, it is going to be very difficult. Okay. இந்த process வந்து அவங்க என்ன கேட்க போறாங்க, அவங்க எதை வந்து, அதுவும் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிபெண்டன்ட்ங்க. இந்த BLO வந்து உங்க லோக்கல் பூத் லெவல் ஆபீசர் வந்து உங்களுக்கு அவருக்கு இந்த லோக்கல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பகை இருந்ததுன்னா அவர் உங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது கிட்டத்தட்ட NRC மாதிரி CAO இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் போல தெரியுது இது. ரைட். நாளைக்கு உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லாட்டா நீங்க
இந்தியன் சிட்டிசனே இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நாங்க தான் வந்து அப்பயே வந்து உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னோமே, ப்ரூவ் பண்ணி வாக்காளர் அடையாள அட்டை வந்து 11 டாக்குமெண்ட் கொடுக்க சொன்னோமே, கொடுத்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்க சொன்னோமே. வாக்காளர் அடையாள அட்டை இல்லையா அவங்க கிட்ட? அப்படின்னா நீங்க இந்திய குடிமகனே இல்ல, நாட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஓகே. லட்சுமி ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல, இவர் சொன்ன அந்த எலக்ட்ரல் ரோல்ல இருக்கிற தவறுகள்லாம் வந்து சீர் செய்யப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதுக்கான ப்ராசஸ் எஸ்ஐஆர் இல்ல. ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அவர் பேரை நீக்கணும், இடம் மாறி போயிட்டாங்கன்னா நீக்கணும், காணாம போயிட்டாங்கன்னா நீக்கணும். அதுக்காக எல்லாரும் திருப்பியும், அதாவது 6.5 கோடி மக்கள் வந்து திருப்பியும் படிவத்தை ஃபில் பண்ணணும், 1 மாசத்துல இந்த வெரிஃபிகேஷனை முடிப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்துல பிராக்டிக்கல்? இந்த ப்ராசஸ வந்து பீகார்ல இப்படிதான் பண்ணாங்க, அதனால எந்த கரெக்ஷனும் நடக்கல. அங்க இருக்கிற எலக்டோரல் ரோல்ல அதே தவறுகள் மெயின்டைன் ஆயிருக்கு. எத்தனையோ பேருக்கு டூப்ளிகேட் ஓட்டிங் இருக்கு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கே எஸ்ஏஆருக்கு பிறகு வந்த எலக்டோரல் ரோல்ல அவரோட சொந்த ஊர்ல இருக்கு, கேபிட்டல் சிட்டி பாட்டால 2 ஓட்டு இருக்கு. அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, தவறான அட்ரஸ்ல ஆட்கள் இருக்கிறாங்க. சோ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால இந்த கிளீன் அப் நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுட்டு என்ன பிரச்சனை? நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ஒரு உயர்நிலை குழுவை அமைத்தது இந்திய அரசாங்கம், உள்துறை அமைச்சகம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தலைமையில. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான கருத்து கேட்புக்காக ஒதுக்கிய கால அவகாசமே வெறும் 15 நாள் தான். வெறும் 15 நாள் மட்டும்தான் இந்த மொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் இருந்தும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான கருத்து கேட்புக்கான கால அவகாசத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதை மட்டும்தான், அந்த 15 நாளில் வழங்கப்படக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ட்டே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால இந்த 1 மாதத்தில் ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியுமோ என்னமோ. நீங்க ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அதாங்க, இது வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கிளியரா தெரியுது. முக்காவாசி கோர்ட்டோட வேர்டிக்டும் அதுதான் இருக்கும். அதுக்குள்ள அவசரமா 12 மாநிலங்கள்ல இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத உடனடியா இவங்களே வாபஸ் வாங்கணும், இல்லாட்டா கோர்ட்டுக்கு போய் நாங்க வந்து இத கேன்சல் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி.